ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 50 days வெயிட் லாஸ் சேலஞ்சோட டே 9. இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, அப்பதான் நீங்க வெயிட் லாஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேர் வெயிட் லாஸ்க்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சோ நம்மளோட சேனல்ல நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ நிறைய ஷேர் பண்ணுங்க. அது போக நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன மோட்டிவேட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் இன்னும் நிறைய பேருக்கு நம்மளோட வீடியோவை கொண்டு போய் சேர்க்கும். சோ மறக்காம லைக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க இன்னைக்கு டேல நம்ம என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு முன்னாடி சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க, டவுட்ஸ், அது எல்லாமே கிளியர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கம்பு, அப்புறம் கருப்பு உளுந்து, பச்சைப்பயிறு. கம்பு, கருப்புளுந்து, பச்சைப்பயிறு இதை வச்சு ஒரு தோசை பண்ணுங்க சிஸ்டர், ரொம்ப டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா நான் போடுறேன். ஆல்ரெடி நான் இதெல்லாம் சாப்பிட்டுருக்கேன். பட் சில டைம் சிலது யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் நீங்க சொல்லியிருக்கீங்கல்ல. கண்டிப்பா நான் அதை ஷேர் பண்ணும்போது இன்னும் நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க. கண்டிப்பா சில டைம் நம்ம ஒரு ஃபுட் லைஃப் ஸ்டைல்லே போயிட்டு இருப்போம், சிலது மைண்ட் வரும், அந்த மாதிரியே போயிட்டு இருப்போம். இந்த மாதிரி நீங்க சொல்றதுனால அதையும் நான் கண்டிப்பா ஷேர் பண்றதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் தான். கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே. நான் ஏன்னா இது ஆல்ரெடி பண்ணிருக்கேன், நல்லா இருக்கும். நான் கண்டிப்பா ஷேர் பண்றேன். ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க சொன்னதுக்கு. அதுக்கப்புறம் சோயாபீன்ல பாத்தீங்கன்னா, அதாவது வெஜ் கீமா, சோயாபீன் அதாவது மீன் மேக்கர்ல பாத்தீங்கன்னா நீங்க கீமா பண்ணுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா பண்ணிடலாம். எல்லாமே எதுவுமே தெரியாதுன்னு இருக்கக்கூடாது. எல்லாமே பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். நிறைய வெரைட்டிஸ் இந்த மாதிரி எல்லாம் சாப்பிடும் போது நமக்கு வெயிட் லாஸ்ல இருக்கிற மாதிரியே தெரியாது. நல்லா டேஸ்டியா சாப்பிட்டுட்டே நம்ம குறைக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது ஃபுட் ஐடியாஸ் இந்த மாதிரி தெரியும் அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதை நெக்ஸ்ட் வீடியோல நான் ஷேர் பண்றேன். ஏன்னா நம்ம எனக்கு ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு தெரியும் எல்லாமே. சம்டைம் ஒவ்வொரு இதை விட்டுருவோம் இல்லையா, நமக்கு எது தோது வருது அந்த மாதிரி நம்ம சில டைம் போயிட்டு இருப்போம் இல்லையா. அதனால சில இது மிஸ் ஆகும். நீங்க சொல்லுங்க, கண்டிப்பா அதையும் போடுவோம். நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் எனக்கு பாத்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்கு சிஸ்டர். எனக்கு மோஷன் போகாம வயிறு கட்டிக்குது இந்த வெயிட் லாஸ் பண்றனால அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா இது நிறைய பேருக்கு நடக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம கார்போஹைட்ரேட் கம்மியா சாப்பிடுறோம் இல்லையா. சோ அதனால அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்க காலையில அந்த வெறும் வயித்துல நல்ல நிறைய தண்ணி குடிங்க. அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இந்த பிளாக் காஃபியுமே ஹெல்ப் பண்ணும். நிறைய தண்ணி குடிக்கிறது, இந்த பிளாக் காஃபி குடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள். இன்கேஸ் ரொம்ப உங்களுக்கு வயிறு கட்டிச்சு, எங்களுக்கு ஒரு 2-3 days எனக்கு மோஷன் போகல அப்படின்ற பட்சத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட் ரைஸ் இருக்கு இல்லையா, அது 2-3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டு கஞ்சி மாதிரி கடைச்சு குடிச்சிருங்க. அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். சோ இந்த மாதிரி சில விஷயங்கள் மட்டும் நீங்க பண்ணாலே நல்லா ஃபர்ஸ்ட் காலையில எந்திரிச்சு நிறைய தண்ணி குடிங்க. அதுவே உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். பிளாக் காஃபியும் ஹெல்ப் பண்ணும். சோ எது உங்களுக்கு தோதோ அது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கருப்பு கவனீர அரிசியில ஏதாவது ரெசிபி போடுங்க சிஸ்டர்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா நான் அடுத்தடுத்த வீடியோல ஷேர் பண்றேன். அதுக்கப்புறம் சிஸ்டர் நான் 25 daysல 6 kg குறைச்சிருக்கேன் சிஸ்டர். அது உங்கனாலதான். நீங்க சொல்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது போக உங்களோட வீடியோவை நான் ஒரு நாளைக்கு ஒரு தடவை மட்டும் இல்லைங்க, 5-6 தடவை நான் பாப்பேன். அது போக நெட் எல்லாம் சில டைம் நெட் பினிஷ் ஆயிடும். திருப்பி நெட் போட்டுட்டு ரீசார்ஜ் பண்ணிட்டு நான் எத்தனையோ தடவை பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது சத்தியமா சொல்றேங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க எல்லாருமே சொல்றீங்க எங்களுக்கு புரியுற மாதிரி நல்லா எக்ஸ்பிளைன் பண்றீங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. நேத்து கூட ஒரு சிஸ்டர் இப்படி சொல்லிட்டாங்க, ரொம்ப லென்த்தியா பேசுறீங்க, ஓவரா பேசுற மாதிரி இருக்கு, நிறைய ஸ்கிப் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணி சொல்லவும் நிறைய சிஸ்டர்ஸ், அப்பா அவங்க நான் தான் சிஸ்டர் சொன்னேன், சாரி, அதுக்கு மேல அவங்க விருப்பம்ன்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. இருந்தாலும் மத்தவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணி பேசிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க. இப்போ நமக்கு ஒன்னா ஒருத்தவங்க கேட்கறதுக்கு ஒரு மாதிரி வர்ற மாதிரி, அப்புறம் நீங்க ஒரு ஃபேமிலி மாதிரி கனெக்ட் ஆகுது இல்லையா. நீங்க எல்லாருமே உரிமையா சொன்னீங்க, நீங்க பேசுறது எல்லாமே நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு அம்மா சொன்னேன்ல நேத்து, பத்மா அம்மான்னு சொல்லிட்டு அவங்க பேரை நான் மாத்தி சொல்லிட்டேன். அவங்க பேரு
பிரேமா. நான் வந்து அம்மா சாரிம்மா, நான் பேரை வந்து மாத்தி சொல்லிட்டேன். ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 51 வயசுல நம்மளோட வீடியோ பாக்குறாங்க, அவங்களோட ஆசீர்வாதம் எனக்கு இருக்குன்னு சொல்றாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் எல்லாம் கூட முஸ்லீம் நினைக்கிறேன், அவங்க வந்து அவங்களோட இதுல வந்து எனக்கு வந்து பிளஸிங் கொடுத்திருந்தாங்க. அது ரொம்ப எனக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் வந்து வாழ்த்துறீங்க. பிளஸிங் வந்து ஈஸியா வந்து எல்லார்கிட்டயும் கிடைச்சிடாதுங்க. அது வந்து கிடைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நமக்கு டைம் எடுத்து இவ்வளவு பெரிய பேராகிராஃப்ல எல்லாம் நமக்கு கமெண்ட் பண்றாங்க இல்லையா, சோ அதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க எல்லாரும் சொல்றீங்க, நீங்க கமெண்ட்டுக்கு ரிப்ளை எல்லாத்துக்குமே அவ்வளவு சூப்பரா பண்றீங்க சிஸ்டர், டக் டக்குன்னு பண்றீங்க அப்படின்னா, ஏன்னா எனக்காக பண்றவங்களுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணணும்ன்ற மாதிரி நீங்க எனக்காக பண்றீங்க இல்லையா, யோசிச்சு பாருங்களேன். அதுவும் உங்களோட டைமே எனக்காக கொடுக்குறீங்கல்ல, அது எனக்கு பெரிய விஷயம். உண்மையாவே அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நீங்க எல்லாருமே அவ்வளோ ஒரு நெகட்டிவ் கூட இல்ல, எல்லாமே பாசிட்டிவ். அப்படி இருக்கும் எப்படி இருக்கும், எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். தேங்க்யூ. இதே மாதிரி உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க, அது போதும். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி வந்து சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா சாப்பிடலாம். ஏன்னா நாட்டுக்கோழி எவ்வளவு நல்லதுன்னு எல்லாருக்குமே தெரியும் சரிங்களா. ஆனா எப்பவுமே நம்ம நான்வெஜ் எடுத்துக்கிட்டாவே நான் சொல்றது 3-4 பீஸ் அவ்வளவுதான், அதுதான் நம்மளோட லிமிட். அந்த மாதிரி நீங்க வந்து மேனேஜ் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். மட்டன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப கம்மியா வந்து எப்படின்னா, அதான் சொல்றேன், காலைல பிரேக்ஃபாஸ்டும் டின்னரும் ரொம்ப லைட்டா வந்து சாப்பிட்டுட்டு லஞ்ச்ல மட்டன் எடுத்துக்கும் போது கொஞ்சம் ஹெவியா இருக்கும் இல்லையா, அதனால அந்த மாதிரி பேலன்ஸ்டு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சிஸ்டர் எனக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து ஆகுது சிஸ்டர் அப்படின்னு சொல்றீங்க. வெயிட் லாஸ் பண்ணும்போது சில விஷயங்கள் எல்லாம் அவாய்ட் பண்றதுனால நமக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து நடக்கும். அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, நல்லா ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் ஹெல்தியா நல்லா சாப்பிடுங்க, புரோட்டீன் ஃபைபரை கரெக்டா எடுத்துக்கோங்க, முட்டை எல்லாம் நல்லா சாப்பிடுங்க, பயிர் வகைகள் இதெல்லாமே நீங்க கரெக்டா எடுத்துக்கிட்டு நல்லா தண்ணி குடிக்கணும். கருவேப்பிலை பொடியெல்லாம் இந்த பொடி பண்ணி வச்சுட்டு தண்ணியில கலந்து குடிக்கிறது, சாப்பாட்டுல கருவேப்பிலை கிடந்தா கூட ஒதுக்கி வைக்காதீங்க. அந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ஹெல்தியான விஷயங்கள் எல்லாமே பண்ணும்போது சூப்பரா இருக்குங்க. ஹேர் ஃபாலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வெயில் காலம் இல்லையா, ஒரு வீக்லி 2-3 டேஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்படியாவது ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. அதான் அந்த மாதிரி நல்லா கேரும் பண்ணிக்கணும் நம்ம சரிங்களா. வெயிட் லாஸ்னாலதான் நமக்கு நடக்குதுன்னு நம்ம நினைச்சுக்க கூடாது. ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இது மாதிரி ஹெல்தியான புரோட்டீன் எல்லாமே நல்லா சாப்பிடுங்க சரிங்களா. அதனால உங்களுக்கு அதை தடுக்கலாம். அப்புறம் பீரியட்ஸ் டைம்ல வந்து சிஸ்டர் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு டயட்டோ இல்ல எக்ஸசைஸோ பண்றதுக்கு அப்படின்னு சொல்றீங்க. பீரியட்ஸ் டயத்துல நம்ம வந்து ஹெல்தியா சாப்பிடுறோம் சரிங்களா, இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான். சோ வந்து உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி கிரேவிங்ஸ் இருக்கும் சில பேருக்கு. சோ அந்த டைம்ல நம்ம ஹெல்தியாவே நிறைய ஸ்நாக்ஸ் சொல்லியிருக்கோம் இல்லையா, அது மாதிரி சாப்பிட்டுக்கோங்க. அந்த மாதிரி எக்ஸசைஸ் டயட் வந்து எடுத்துட்டு எக்ஸசைஸ் வாக்கிங் வேணா ஸ்டாப் பண்ணி வச்சுக்கோங்க 3 days. அந்த மாதிரி கொஞ்சம் படிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து ஹெல்தியா தான் சாப்பிடுறோம் அப்படிங்கும்போது பீரியட்ஸ் டைத்துல அது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் சரிங்களா. சோ அதனால டவுன் ஆகாதீங்க, எப்பவுமே டவுன் ஆகாதீங்க. இது நடக்குதே ஐயோ நம்ம அப்படின்ட்டு நம்ம வந்து எதையுமே இது பண்ணுவோம். இது ஒரு ஹெல்தியான வே சரிங்களா, உங்களோட ஹெல்த்துக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. சோ அதனால நீங்க வந்து இதனாலதானு யோசிக்காதீங்க. அப்புறம் நான் வந்து நேற்று ரவை தோசை பண்ணி காமிச்சிருந்தேன் இல்லையா, இதுல வந்து கோதுமை மாவும் ஆட் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டீங்க. கண்டிப்பா வந்து சாப்பிடலாம். இப்போ வந்து ரவை கூட கோதுமை மாவு, இல்லாட்டினா ரவை கூட கம்பு மாவு, ரவை கூட ராகி மாவு, ரவை கூட கோதுமை மாவு, இந்த மாதிரி எது வேணாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப வந்து கம்பு மாவும் கேப்ப மாவும் சேர்த்துக்கலாம். அப்புறம் இது மாதிரி நம்ம ஒரு கிரியேட்டிவிட்டி தான், கடலை மாவு கூட ரவையை சேர்த்து பண்ணலாம். இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்து குவான்டிட்டி 2 ஹெல்தியா சாப்பிடுறோம், அது வந்து 2 எடுத்துக்கோங்க. இந்த டைட் டின்னர்னா 2 எடுத்துக்கோங்க, மதியம் லஞ்ச்னா ஒரு 3 எடுத்துக்கோங்க. அதுவும் குட்டி குட்டியா நான் காமிச்சிருப்பேன்ல அந்த மாதிரி. அப்படி ஆனா வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி கூட்டு பொரியல் அது வந்து எக்ஸ்ட்ரா வந்து வச்சு சாப்பிடுங்க, உங்களுக்கு ஃபில்லிங்கா வந்து இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும் சரிங்களா. அப்புறம் வெந்தயம் வந்து நான் பவுடர் பண்ணி தண்ணியில கலந்து குடிக்கிறேன் இல்லையா, அது சொல்லியிருந்தாங்க. வெந்தயத்தை அப்படியே முழுங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே முழுங்குறதோட இது பவுடர் பண்ணி நம்ம லைட் வார்ம் வாட்டர்ல லைட்டா சுடுதண்ணில அப்படி ஆட் பண்ணி நம்ம குடிக்கும் போது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படியே குடிக்கிறதா குடிங்க, ஆனா இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. சோ அதுக்காக தான் ஷேர் பண்றேன். அதுக்கப்புறம் ரொம்ப கிரேவிங்ஸ் வந்து அதிகமா இருக்கு சிஸ்டர், அது எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்றீங்க. கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்றது நம்ம கையில தான் இருக்கு. உங்களுக்கு ஹெல்தியான விஷயங்கள்ல பிடிச்ச விஷயம் ஏதாவது இருக்கும், அதை வந்து ரிப்பீட்டடா சாப்பிட்டா கூட பரவாயில்லைங்க, ரிப்பீட்டடா சாப்பிடலாம், அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது சரிங்களா. நமக்கு ஹெல்தியா சாப்பிடணும், பிடிச்ச மாதிரி சாப்பிடணும், அளவா சாப்பிடணும், அந்த மாதிரி
டைமிங் கரெக்டான டைமிங் சாப்பிடணும். இது மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பா அந்த கிரேவிங்ஸ்ல இருந்து மீண்டு வரலாம். ஒரு வாரம் 2 வாரம் ஒரு லைஃப் ஸ்டைல இருந்து இப்படியே சேஞ்ச் ஆகுறோம் இல்லையா, நல்லா கண்டதை கட்டி சாப்பிட்டுட்டு இப்போ வந்து ஒரு இதுக்கு வரும் அப்படிங்கும் போது நம்ம வந்து அதுக்கு ஏத்தாப்புல கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணுங்க, வந்துரும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் அப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் போக போக உங்களுக்கு அந்த ஃபுட்டுக்கு வந்து உங்க ஸ்டமக் வந்து அக்செப்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த பசியின் தன்மை எல்லாமே கண்ட்ரோல் ஆயிடும். சரிங்களா? அதுக்கப்புறம் கலோரிஸ பத்தியே எல்லாரும் கேக்குறீங்க. சிஸ்டர் நீங்க எவ்வளவு கலோரிஸ் வந்து சாப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கலோரிஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணி சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, ரொம்ப டென்ஷனாவும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாவும் இருக்கும். இவ்வளவுதான் சாப்பிடணுமான்னு சொல்லிட்டு ரொம்ப கணக்கெடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நம்ம வந்து இப்ப ஹெல்தியான வேலை சாப்பிட்றோம், ஆனா அந்த குவான்டிட்டி கரெக்டா நம்ம எடுத்துட்டு இந்த மாதிரி சாப்பிடும்போது கண்டிப்பா வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும். கலோரிஸ் ரொம்ப நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, எரிச்சல் வரும், சீக்கிரமா அதை விட்டுருவோம், அந்த மாதிரி இருக்கும். இன்கேஸ் நீங்க கலோரி பேஸ் பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த்திஃபை மீ அப்படின்னு சொல்லிட்டு ஆப் வந்து இருக்கு. அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்தீங்க, வெயிட், ஹைட், இந்த மாதிரி ஏஜ் இதெல்லாமே கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல வந்து நீங்க இவ்வளவு கலோரிகள் சாப்பிடுங்கன்னு சொல்லும். நீங்க காலைல சாப்பிடுறது, மதியம் சாப்பிடுறது, நைட் சாப்பிடுறது, எவ்வளவு தண்ணி குடிக்கிறீங்க, எவ்வளவு வாக் பண்றீங்க, இது எல்லாமே அதுல போடலாம். சரிங்களா? அது ஃபில் பண்ற மாதிரி டெய்லி உங்களுக்கு வரும் அப்டேட்ஸ். அப்ப நீங்க அதை வச்சு கால்குலேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் வந்து ஃப்ரீயா இருக்கிறதுக்கு தான் நான் வந்து சொல்றேன். எல்லா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாலியா ஹாப்பியா ஒரு ஸ்மூத்தா பண்ணணும்னா கலோரிஸ் பேஸ்ட் பண்ணாதீங்க. நார்மலா நம்ம வந்து எப்படி ஹெல்தியா, எப்படி வந்து மதியம் லஞ்ச் கொஞ்சம் ஹெவியா இருக்கு, நைட் டின்னர், காலைல பிரேக்ஃபாஸ்ட் அப்படி லைட்டா, அந்த மாதிரி நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஹெல்தியான வேலை அவ்வளவுதான். புரோட்டீன் ஃபைபர் வந்து அதிகமா இருக்கணுங்க நம்மளோட சாப்பாட்டுல, அவ்வளவுதான். அது வந்து எல்லா பிரச்சனைக்குமே தீர்வு. நம்ம உடம்புல என்ன வியாதியா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல ஒரு சொல்யூஷனா இருக்கும். அதுக்கப்புறம் அப்பளம் சாப்பிடலாமா சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அப்பளம் சாப்பிடக்கூடாது, எண்ணெயில தானே நம்ம வந்து பொரிக்கிறோம். என்னதான் உளுந்துல சேர்ந்ததுனால அது வந்து எண்ணெயில பொரிக்கிறோம் இல்லையா, அது வந்து சாப்பிடக்கூடாது. இங்க நார்த் இந்தியால எல்லாம் அப்பளத்தை வந்து சுட்டு சாப்பிடுவாங்க. சோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து சுட்டு சாப்பிடுறது மாதிரி இருந்தா சுட்டு சாப்பிடலாம். இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப கிரேவிங்ஸ் இருந்தா அரைப்பளம் ஒரு அப்பளம்ன்ற மாதிரி கம்மியா சாப்பிட்டுக்கோங்க. சரிங்களா? அவ்வளவுதான், எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை அடுத்தடுத்த வீடியோல கண்டிப்பா வந்து ஷேர் பண்றேன். நேத்து நிறைய பேர் சப்போர்ட் பண்றீங்க, இன்னும் வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணி அவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்க. என்னோட பசங்களை கேக்குறீங்க, என்னோட ஃபேமிலியை வந்து பேஸ் பண்ணி கேக்குறீங்க, ஒரு ஃபேமிலியா கனெக்ட் ஆயிட்டீங்க. இவ்வளவு பெரிய ஃபேமிலி எனக்கு கிடைச்சது மாதிரி இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. நீங்க இன்ஸ்டாகிராம்ல இருக்கீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேர் வந்து டெல்லி தமிழச்சி அபிஷியல்னு இருக்கும், அதையும் பாருங்க. நிறைய ரீல்ஸ் அந்த மாதிரி விஷயங்களும் அதுல ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், பிடிச்சிச்சுன்னா அதையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன், ஓரளவுக்கு எல்லாமே சொல்லியாச்சு. சரி, இன்னைக்கு ரொட்டீன்ல நம்ம என்னெல்லாம் பண்ணோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வந்து கிடைக்கும். ரெசிபிஸ் எல்லாம் ஷேர் பண்ணிருக்கேன், வாங்க பார்க்கலாம். காலையிலேயே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு என்னன்னு தெரியலங்க, காலைல எந்திரிக்கும் போதே எந்திரிக்கவே முடியல. சம்டைம் இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, எப்படியோ எந்திரிச்சாச்சு. காலைல தம்பிக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணும் இல்லையா, அதனால காலையில எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்ணிடுறேன். 58.25 இதுலயே மெயின்டைன் ஆயிட்டு இருக்குது. ஓகே, ஜஸ்ட் உங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்க வெயிட் லாஸ் பண்றதுக்கு நான் காமிக்கிற ஃபுட்ஸ் எல்லாமே, டிப்ஸ் எல்லாமே ஹெல்ப் பண்ணும். ஸோ தொடர்ந்து பயன்படுத்துங்க. காலையில வந்து பாத்தீங்கன்னா எம்டி ஸ்டமக்ல குடிக்கிறதுக்கு நீங்க வந்து பிளாக் காஃபி வந்து குடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். பாருங்களேன், அவ்வளவுதான் பண்ணணும். ரொம்ப டார்க்கெல்லாம் வந்து குடிக்காதீங்க. அதை வந்து கொஞ்சம் வெதுன்னு குடிச்சோன்னு வச்சுக்கோங்க, டேஸ்ட் வந்து அந்த கசப்பெல்லாம் தெரியாது. நிறைய பேர் சொல்றீங்க கசக்கும்ல சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிலாம் கிடையாது. கொஞ்சம் வந்து லைட்டா, ரொம்ப திக்கு இல்லாம போடுங்க. வெதுனே குடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு தெரியாது. காலைல பிரேக்ஃபாஸ்ட் அப்புறம் ஹஸ்பண்ட் லஞ்ச் பாக்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா ரோஸ்டட் வெர்சிமல்லி அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா சேமியா தான் வந்து, இது வந்து நோ மைதான் அதிலே போட்டிருக்கு பாருங்க. இந்த மாதிரி தேர்ந்தெடுத்து மில்லட்ஸ் வகைகள்ல சேமியா, அதுக்கப்புறம் நூடுல்ஸ், பாஸ்தா இந்த மாதிரி அப்பப்போ சாப்பிட்டுக்கலாம். சரிங்களா? சரி, இந்த மாதிரி சேமியா தான் இன்னைக்கு வந்து பண்ணேன். சும்மா தாளிச்சு விட்டு பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பண்ணிட்டு தக்காளி சட்னி, பச்சை சட்னி, குட்டி குட்டியா ஒரு 4 தக்காளி தான் வந்து எடுத்திருந்தேன். அதை வந்து கட் பண்ணி சேர்த்துட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கிட்டேன். அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பூண்டு, வரமிளகாய், அவ்வளவுதான். சிம்பிளான பச்சை சட்னி எப்பவும் செய்வோம் இல்லையா, அது வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும். டேஸ்ட் இந்த சேமியாவுக்கு ரொம்ப அல்டிமேட்டடா இருக்கும். அதுதான். அதுக்கப்புறம் வந்து பட்டர் பாருங்க, பட்டர் மட்டும் எப்பவுமே எங்க வீட்டுல வந்து வாங்கி வச்சிருவோங்க. ஏன்னா பிள்ளைங்களுக்கும் அதிக அளவு கொடுப்போம். பட்டர் இல்லாம எங்க வீட்டுல இருக்காது, எப்பவுமே வந்து இருக்கும். குழந்தைங்களுக்கும் கொடுக்கறதுனால அப்படி வாங்கி வச்சாச்சு. காலைல ஹஸ்பண்ட்க்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொடுப்பேன் இல்லையா, லைட்டா பிரெட்ல தடவி. ஸோ அதனாலதான் இன்னைக்கு வந்து நியூவா எடுத்து வச்சுட்டேன். காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிரெட்டும் காஃபியும் வந்து ஹஸ்பண்ட்க்கு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம்
தம்பி எப்பவும் போல வந்து பால் தான் குடிப்பான் இல்லையா. அதுக்கப்புறம் பச்சை சட்னி வந்து அரைச்சிட்டோம் இல்லையா, அதுக்கு தாளிப்பு பாருங்க, கடுகு மட்டும் தாளிச்சு கொட்டிடலாம், அவ்வளவுதான். தக்காளி விலை பயங்கரமா இருக்கு இங்க, 100 ரூபாய். நம்ம ஊர்ல எல்லாம் எவ்வளவுன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. அதனால பாருங்களேன், தண்ணியை தான் வந்து பண்ணிருக்கேன். எப்பவும் தண்ணி சேர்க்கவே மாட்டேன், அந்த தக்காளியில வர தண்ணியே இது பண்ணிப்பேன். இன்னைக்கு காரம் கொஞ்சம் தூக்கல போட்டு கொஞ்சம் தண்ணியாவே வந்து பண்ணியாச்சு. தம்பிக்கு வந்து சேமியா கூட பச்சை சட்னி வச்சு பேக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட், அவங்க எல்லாருமே கிளம்பிட்டாங்க. நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக பப்பாளி தான் வந்து கட் பண்றேன். பப்பாளி நேற்று சொன்ன மாதிரியே பப்பாளி ரொம்ப ரொம்ப நல்லது. பப்பாளி வந்து ஒரு அரை பப்பாளி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அது கூட வந்து முளைக்கட்டின பயிர் வந்து எடுத்திருக்கேன். முளைக்கட்டின பயிரும் ரொம்ப ரொம்ப நல்லது. இதுல நார்ச்சத்து நிறைய இருக்குது. நம்மளே வீட்டுல வந்து நல்லா கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு பயிர் வகைகளை அதுக்கப்புறம் ஃபில்டர் தண்ணி வந்து ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணியை ஃபில்டர் பண்ணிட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃபன் பாக்ஸ்ல போட்டு வச்சாலே வந்து பாத்தீங்கன்னா முளை கட்டிடும். சரிங்களா, அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நான் வந்து ரெடிமேடா தான் வந்து வாங்கியிருந்தேன், பக்கத்துல கிடைச்சதுனால. நான் வந்து பச்சையாவே சாப்பிட்டேன். நீங்க வந்து அவிச்சு சாப்பிடலாம், இல்லைன்னா அவிச்சு சாப்பிடுறது, இந்த மாதிரி பச்சையா சாப்பிடுறது பெஸ்ட். அதுக்கப்புறம் நீங்க குழம்பு கூட வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்களேன், நல்லா குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டேன். வந்துட்டு சரி சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்தேன்னா, அப்போ பூ பறிக்கலான்னு வரும்போது வெண்டைக்காய் எல்லாமே நிறைய இருந்தது. அது கூட வெண்டைக்காயும் பூவையும் பறிச்சுட்டேன். நல்லா சூப்பரா இருக்கு பாருங்களேன், எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க. வெண்டைக்காய் வந்து வச்சிடலாம் இன்னைக்கு. ஒரு 2 நாள் பறிச்சோம்னா அது வந்து பாத்தீங்கன்னா சேர்த்து வரும், மொத்தமா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா விளக்கீத்தி சாமி கும்பிட்டாச்சு. நல்லா பீஸ்ஃபுல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க் இதெல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். சரி, அதுக்கப்புறம் தம்பி ஸ்கூல்ல இருந்து கூட்டி வர கிளம்பணும் இல்லையா, அதான் வந்து கிளம்பிட்டு இருந்தேன். என்னோட பையன் படுத்துக்கிட்டு என்கிட்ட எப்படி பேசிட்டு இருக்கான் பாருங்களேன். இங்க பாருங்க, இந்த டாப்ல இந்த துப்பாட்டால அழகா அந்த எம்ப்ராய்டு கட் ஒர்க் கொடுத்துருப்பாங்க, அதுதான் வந்து ரொம்ப அழகா இருக்கும். என்னோட மாமியார் தான் வந்து வாங்கி ஸ்டிச் பண்ணது. இது வந்து டெல்லியில தான் இங்க வந்து வாங்கி ஸ்டிச் பண்ணது. நல்ல பியோர் கட்டன், ரொம்ப நல்லா இருக்கும், கம்ஃபர்டபுளா. நானும் என்னோட பையனும் வந்து ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிட்டோம். அவர் உங்களுக்கு பாயெல்லாம் சொல்றாரு பாருங்க. நிறைய பேர் சுத்தி போடுங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, கண்டிப்பா போட்டுடலாம். இவரை பேக் பண்ணி நான் கிளம்பி போறதுக்கு அதுக்கே ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுங்க. அதுக்கப்புறம் வந்து கிளம்பியாச்சு. அவருக்கு வந்து செப்பலை போட்டு விட்டேன்ல, அதனால வெளியில வந்து இறக்கி விட சொல்லிடுவான், எப்படியும் இறங்காம இருக்க மாட்டான். அதனால அவர் இறக்கி விட்டாச்சு. வேகமா போய் ஆட்டோல வந்து உட்காந்துட்டாரு. ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, ஆட்டோல வரும்போது தம்பிங்களை பிடிச்சிக்கோங்க சிஸ்டர், எங்களுக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா கண்டிப்பா, அவர் தெரிஞ்ச ஆட்டோக்காரர், ஒரு வயசானவர் தான், மெதுவா தான் ஓட்டிட்டு வருவாரா. ஸோ அதனால வந்து நான் வந்து வீடியோ எடுக்கிறது சரி இனிமே வந்து கம்மி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே என்னோட துப்பாட்டா எடுத்து என் வாட்டுக்கு விளையாண்டுட்டு இருந்தாங்க. பாருங்களேன், என்னென்ன மாதிரி எவ்வளவு ஆக்டிவிட்டி எல்லாம் பண்றான் பாருங்க, போட்டுக்கிட்டு கியூட்டா இருந்தது பாக்குறதுக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டு விட்டுட்டேன், ஃபாத்திமா பிபி மாதிரி அழகா இருக்குல்ல. பொம்பளை பிள்ளை இல்ல வேற நமக்கு, இந்த மாதிரி போட்டு அப்பப்ப ஹாப்பி பண்ணிக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு மோர் கலக்கி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம். எப்பயும் முன்னாடியே கொடுத்துட்டு போயிடுவேன், இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மிஷின்ல துணியை போட்டு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கிளைமேட்டை நம்பவே முடியல. இப்பவுமே எனக்கு டவுட்ல தான் வந்து போடுறேன். சரி போட்டுட்டு அதுக்கப்புறம் நேத்து போட்ட துணி மாடியில வந்து இருக்குது, அதை வந்து எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் லேட்டா தான் வந்து காயுது, கிளைமேட் அப்படி இருக்கிறனால. ஸோ அதனால போயிட்டு எல்லாமே அள்ளிட்டு கீழே வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து ஒலை வச்சு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாதம் வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பச்சை பயிர் இருக்கு இல்லையா, பாசி பயிர், அதுதான் வந்து போட போறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உடச்ச பச்சை பயிர் தான் வந்து கிடைக்கும் சில டைம், அதுவும் கிடைக்கும். இதுதான் இந்த தடவை கிடைச்சது. ஸோ அதுதான் வந்து வாங்கியிருந்தோம். சரி, போன தடவை போடையில குக்கர்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் குழஞ்ச மாதிரி ஆச்சு. சரி இன்னைக்கு கடாயிலே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பச்சை பயிர்ல நிறைய நார்ச்சத்து இருக்கு, நிறைய சாப்பிடுங்க, ரொம்ப ரொம்ப அவிச்சு சாப்பிட்டாலே நல்லது. நீங்க இந்த மாதிரி குழம்பு கூட வச்சுக்கலாம். இன்னைக்கு வந்து சும்மா கடையல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா வறுத்துட்டு அதை தண்ணி ஊத்தி அந்த சைடு வேக வச்சாச்சு. இந்த சைடு ஒலை வந்துட்டு இருக்கு பாருங்க. சரி, வெங்காயம்லாம் நல்லா நறுக்கி போட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூண்டு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதுதான் வந்து இது கூட சேர்த்துடலாம். பருப்பு கூட சேர்த்துட்டோம்னு வச்சுக்கோங்க, உடனே வந்து சேர்த்துட்டேன். அப்போ வந்து நல்லா வந்து ரெண்டும் சேர்ந்து வெந்து வந்துடும் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூளும் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒட்டேக வச்சுக்கலாம். இதெல்லாம் பண்ணிட்டே இருந்தேங்க. என்ன நடந்துச்சுன்னா, கேஸ் வந்து கரெக்டா தீந்து போச்சு. ஆனா சோறு கரெக்டா வந்து வெந்துருச்சு. வெந்ததும் நான் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து வடிச்சு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நல்லவே சோறு ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இதுவாயிடுச்சு. அதுக்கப்புறம் கேஸ் வந்து நின்று போச்சுங்க. அப்புறம் கார்டு பையா அவங்க இருக்காங்கல்ல, செக்யூரிட்டி கார்டு, அவரை தான் கூப்பிட்டேன். எனக்கு வந்து கேஸ் மாட்ட தெரியாது, இது வரைக்கும் அந்த வாய்ப்பே கிடைச்சதுல, அதனால கத்துக்கிறவே மாட்டோம்ல, அந்த மாதிரியே இது போச்சு. இது கண்டிப்பா கத்துக்கணும். தண்ணி நல்லா நிறைய குடிச்சுட்டேன் பாருங்க. அப்பப்போ நிறைய தண்ணி குடிங்க, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும், உங்க உடம்புக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. அவர் வந்து மாட்டி மாட்டி பார்த்தாருங்க, அவரால் மாட்டவே முடியல. அப்புறம் அம்மாச்சி வந்து பாத்தீங்கன்னா வந்து மாட்டி கொடுத்தாங்க. அவங்க வேலையில இருப்பாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிடல. அதுக்கப்புறம் அவங்கள தான் வந்து கூப்பிட்டேன், வந்து மாட்டி கொடுத்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் நான் அந்த பருப்பை திருப்பி ஆன் பண்ணி விட்டேங்க. அப்புறம்
அப்புறம் ஏன்னா அது அப்படியே ஊறி போச்சு, எப்படியோ வெந்துரும்னு சொல்லிட்டு போட்டுட்டு வந்து துணி எல்லாத்தையுமே காய போட்டு போயிடலான்ட்டு போனா கொஞ்சம் ஓரளவுக்கு தான் வெந்தது. பரவாயில்ல, நல்லா வெந்துச்சு, மலர்ற அளவுக்கு வெந்துருச்சு. கடையிலுங்கும் போது கொஞ்சம் வந்து அது குழைவா நல்லா இருக்கும்ல கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். பட் ஆகல, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு தாளிப்பு வந்து சேர்க்கலாம். கடுகு, சீரகம், வரமிளகாய் சேர்த்து தாளிப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு வந்து போடவே மறந்துட்டேங்க, அப்புறமா கடைசியா வந்து போட்டேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்துச்சுன்னா டென்ஷன் ஆயிடும் பாத்தீங்களா. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இன்னைக்கு வந்து லஞ்சு, 2:30 ஆயிடுச்சு. அப்புறம் என்ன பண்றது, அப்புறம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து சாதத்து கூட சாப்பிட்றதுக்கு, தோசை, சப்பாத்தி இந்த மாதிரிலாம் சாப்பிடலாம், நல்லா இருக்கும். அது கூட நான் என்ன பண்ணேன், காலையில் எல்லாருக்கும் சேமியா பண்ணேன்ல, எனக்கு வந்து எடுத்து வச்சுட்டேன். சேமியாவும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ், கேரட், குடைமிளகாய் போட்டு பொரியல் வந்து பண்ணிட்டேன். முட்டைக்கோஸ், கேரட், குடைமிளகாய் இது எல்லாமே பொடியாக கட் பண்ணிட்டு சும்மா தாளிச்சு தான் வந்து விட்டேன். டைம் ஆயிடுச்சு இல்லையா, அதனால தான் உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணல. ஃபியூச்சர்ல கண்டிப்பா ஷேர் பண்றேன். முட்டைக்கோஸ் நல்லா அந்த பொரியல் நிறைய வச்சிருக்கேன் பாருங்க, நல்ல ஃபில்லிங்கா இருக்கும். சரிங்களா, இந்த மாதிரி ஒரு காய்கறிகள், 2 பருப்பு வகைகள், காய்கறி இந்த மாதிரி இது பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்திரம் எல்லாமே கழுவி எடுத்துட்டு, எப்பவுமே பாத்தீங்கன்னா அந்த சாப்பிட்டதுக்கு அப்புறம் நல்லா தூக்கம் வரும். ஸோ ஏதாவது ஒரு வேலை பண்ணி அதை டைவர்ட் பண்ணிடுங்க, உங்களை பிஸியாவே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 4 மணி ஆயிடுச்சு, தம்பி டியூஷன்ல விடலான்னு போனா இவன் வந்து பாத்தீங்கன்னா தூங்கவே இல்லை, எந்திரிச்சுக்கிட்டான். அப்புறம் நான் போய் அவனையும் தூக்கிக்கிட்டே போய் விட்டுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேல வாக்கிங் வந்து போனேன். அவரை படியில உட்கார வச்சுக்கிட்டே பேசிக்கிட்டே வந்து பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சு, அம்மாச்சிக்கு வந்து ஈவினிங் டயத்துல காஃபி போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து பாத்தீங்கன்னா வாக்கிங் வந்து போங்க. 1 மணி நேரம் நல்லா வாக்கிங் போகும். நான் வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஏன் போறேன்னா, என்னோட உடம்புக்கு இப்போதைக்கு போதும் அப்படின்றனால. நான் வாக்கிங் போறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம எப்பதான் வேலை பார்த்தாலும் ஒரு 1/2 மணி நேரம் தொடர்ந்து நடக்கிறோம் இல்லையா, அது ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ நல்ல வாக்கிங் வந்து போங்க, அப்பதான் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் துணி எல்லாமே இருந்தது இல்லையா, அதெல்லாம் மடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நைட் டின்னருக்கு ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு சரி மேல போயிட்டு, கருவேப்பிலை இவ்வளவுதாங்க இருக்கு, அதனாலதான் நான் வந்து பறிக்கிறது இல்லை. இப்போ கொஞ்சம் மழை வரவும் கொஞ்சம் நல்லா செழிப்பா வந்து இருக்குது. துணியெல்லாம் அள்ளிக்கிட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா நைட் விட்டோம்னு மழை பெஞ்சு திருப்பி நினைச்சு விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு கருவேப்பிலை பறிச்சுட்டு கீழே வந்துட்டேன். அதுக்கப்புறம் சரி இன்னைக்கு டின்னர் வந்து பாத்தீங்கன்னா வெஜ் ஆம்லெட் தான் வந்து பண்ண போறேன். செம்மையா இருக்கும் டேஸ்டா. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேரட் வந்து துருவி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தலை, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம், அவ்வளவுதான். இதெல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் கட் பண்ணி கரெக்டா. அதுக்கப்புறம் ஒரு பவுல் அது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடலை மாவு வந்து சேர்த்திருக்கேன். நீங்க இன்னும் ஒரு 8 ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு மெஷர்மெண்ட் கூட எடுத்துக்கலாம். இந்த கேரட் இதெல்லாம் கூட எக்ஸ்ட்ரா வந்து போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். அது எல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஒரு அடைலாம் ஊத்துவோம் இல்லையா, அந்த மாதிரி. நீங்க இது வந்து வெஜ் ஆம்லெட்னு சொல்லலாம், இல்லைன்னா கடலை மாவு அடைன்னு கூட சொல்லலாம். இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் பாருங்க, இந்த அளவுக்கு. அவ்வளவுதான். தோசைக்கல்லை வந்து ஆன் பண்ணிட்டு அது லைட்டா வந்து ஆயில் வந்து கிரீஸ் பண்ண மாதிரி பண்ணிருக்கேன், தடவி இருக்கேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து இதை ஊத்திக்கலாம். நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது வந்து நல்லா கனமாவே வந்தது. நீங்க ஒரு 8 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு 2 இது கூட எடுத்துக்கலாம். இன்னைக்கு வந்து நான் வெள்ளரிக்காய் கூட எடுத்துக்கிறேனால சரி ஒரு இது எனக்கு போதும்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்துக்கிட்டேன். நல்ல ஃபில்லிங்கா வந்து இருக்கும். இது வந்து நல்ல ஒரு ஹை ப்ரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட் டின்னரா இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம், டின்னருக்கும் எடுத்துக்கலாம். லைட்டா வந்து எண்ணெய் ஊத்திட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஸ்லோ ஃபிளேம்ல வச்சு குக் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்க இன்னும் வேணும்னா தின்னா நல்லா ஊத்திக்கலாம். நான் கொஞ்சம் மொந்தையாவே ஊத்திருக்கேன். இது வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்குலாம் எதுவுமே தேவை. வெஜ் ஆம்லெட் இல்லையா, செம்ம. அந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி இதோட ஃபிளேவர்ல ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, இதை செஞ்சு காட்டுங்க சிஸ்டர், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி நான் சாப்பிட்டிருக்கேன் சிஸ்டர், செம்ம டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது காலைல பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்குலாம் வந்து பெஸ்டா இருக்கும். சரிங்களா, நல்ல ஃபில்லிங்காவும் இருக்கும், நல்ல ஒரு ப்ரோட்டீன் நமக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். நான் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன், செம்மையா இருந்தது. நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த வெஜ் ஆம்லெட்டை வந்து ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுட்டு அது கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளரிக்காய் சாப்பிட்டேன். ஸோ அதனால ஃபில்லிங்கா இருந்தது. நீங்க தனியா அந்த வெஜ் ஆம்லெட் மட்டும் சாப்பிட்டீங்கன்னா 2 இது எடுத்துக்கோங்க, நல்ல ஃபில்லிங்கா வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இதை வந்து பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கு நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து எந்த தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவை கிடையாது, நல்லா இருக்கும். இப்ப மழை வர்றதுனால பாருங்களேன், பின்னாடி நல்லாவே இருட்டிருது சீக்கிரமாவே. அதுக்கப்புறம் வீட்டுல உள்ளவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் நான் எடிட்டிங் ஒர்க் எதையாவது பார்த்துட்டு இருப்பேங்க. அதனால அந்த கேப்ல அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்களுக்கு ஆம்லெட் போட்டு கொடுத்துட்டு சாதம் இருந்தது இல்லையா, அவங்களுக்கு சேர்த்துதான் வந்து வச்சேன். என் ஹஸ்பண்ட் பாவம் அதிகமாக சேமியா தானே எடுத்துட்டு போனாரு அப்படின்ட்டு நைட் வந்தாவது கொஞ்சம் சாதம் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பருப்பு கடைஞ்சிருந்தோம் இல்லையா, அதுவும் அது கூட ஆம்லெட், அப்புறம் ஊறுகாய் வந்து வச்சேன். அதுக்கப்புறமா போயிட்டு அதை கேப்சர் பண்ணல. ஊறுகாய் இல்லாம நம்ம
ஆளுக்கு இறங்காது இல்லையா. நான் இப்படிதாங்க வச்சு கொடுப்பேன். ஊறுகாய் கேட்டுருவாரு. அதான் சொல்லுவேன், என்ன இருந்தாலும் ஊறுகாய் இருக்கணும் உங்களுக்கு. அப்புறம் குழந்தைங்களுக்கு நல்லா மிளகுத்தூள் வந்து போட்டு உப்பு போட்டு ஆம்லெட்டு. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம் வரமிளகாய் போட்டு கொடுத்துருந்தேன். இந்த மாதிரி எல்லாருக்கும் போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்மளோட வேலை இருக்கு இல்லையா, கிளீன் பண்றது. பாத்திரத்தை எல்லாம் விளக்கிட்டு ரூம் எல்லாம் கிளீன் பண்ணி விட்டேன், கிச்சனை ஃபுல்லாமே. அப்பதான் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் எனக்கு எடிட்டிங் ஒர்க் இருக்குங்க. எடிட்டிங் எல்லாமே முடிச்சுட்டு தான் வந்து நான் தூங்குவேன். அவ்வளவுதான். கடைசி அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தண்ணி தான் வந்து குடிக்கிறேன். 6:30 மணிக்கே சாப்பிடுறோம், 6 to 7க்குள்ள சாப்பிடுறோம் அப்படிங்கும்போது அடுத்து பசிக்குது அப்படின்னு சொல்றவங்களுக்கு நிறைய தண்ணி குடிங்க. கிரீன் டீ, பிளாக் டீ, பிளாக் காஃபி, ஜீரக தண்ணி, இஞ்சி போட்ட தண்ணி, இது எல்லாமே வித்தவுட் சுகர் வந்து குடிச்சுக்கலாம். ஸோ நிறைய பேர் கேக்குறீங்களே, அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும். வெயிட் லாஸ்ன்றது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். நிறைய பேர் வந்து கஷ்டம் நினைச்சிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் வந்து சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிப்பீங்கன்னு நம்புறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுத்து என்ன மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய நம்மளோட சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேருக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளவு நேரம் என்னோட வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய். பொண்ணு பம்பரம் போய்க்க